700 ஸ்கொயர் ஃபீட்டில் எங்களுக்கு கவர்மெண்ட் அலாட் பண்ண அந்த ஃப்ளாட்டில் நாங்கள் இருந்தோம். கிட்டத்தட்ட டபுளாக அவங்க ஆஃபர் கொடுத்தாங்க. எல்லா அம்யூனிட்டிஸோட எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் அவங்க எக்ஸ்ட்ரா வீடுகளுக்கு அவங்களும் புக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கொடுப்போம். எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் ஒத்து போய் ஒரு நல்லபடியாக வந்து பழசாகிட்டு இருக்கிற பில்டிங் நல்லா சந்தோஷமாக நம்ம ஒரு 1.5 இயர்க்குள்ளே நம்ம வில் பி பேக் அப்படின்ற ஹாப்பியாக நாங்கள் அதை முடித்து நாங்கள் எல்லா விஷயத்துலையும் அவங்களுக்கு ஒத்துழைச்சோம். இப்போ வந்த பில்டர்ஸ் வந்து அந்த 66 வீட்டை எத்தனை வீட்டா கன்வெர்ட் பண்றோம் மாத்திரம் அப்படின்ற, ஏன்னா அவங்களுக்கும் லாபம் வேணும் இல்லையா? அப்போ இந்த 66 வீடுக்கும் அவங்க வீடு கட்டி கொடுக்கணும், பிளஸ் அவங்க எக்ஸ்ட்ரா வீடு கட்டி விட்டாதான் அந்த பில்டர்ஸ்க்கும் லாபம் இருக்கும். 120 வீடு கட்டி கொடுக்கறாங்க, டபுள். அப்போ அந்த 66 வீடு இருந்த பிளாட்டை வந்து 120 வீடா கன்வெர்ட் பண்றாங்க. அவங்களுக்கும் லாபம் வரும், உங்களுக்கும் புது வீடு வரும். புது வீடு வரும். நாங்கள் அப்படி நினச்சிதான் இந்த ஜேவியில் இறங்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்தது வந்து ஒரு எம்ஐஜின்றதுனால 632 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். மிடில் இன்கம் குரூப் ஹவுசிங் அது அந்த குரூப்பில் தான் இருந்தோம். இப்போ என்னோட இது எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து 2 இயர்ஸில் அந்த கொரட்டூருக்கு வந்தேன். வரும்போது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் நாங்கள் வந்தது. எங்கள் அம்மா அப்பா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்னால ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டை தான் அந்த வீடு வாங்கினது. ஆஸ் ஆன்டி ரைட்லி செட் ஒரு 30 இயர்ஸ் அந்த வீட்டில் நாங்கள் வாழ்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு ஃப்ளாட்னா ஒரு லீக்கேஜ் இருக்கும், ஒரு தண்ணி வரும், அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்த போது இது வந்து ஃப்ளாட்டுன்றதுனால எல்லாரும் ஒத்து போனால் தான் கட்ட முடியும். நம்ம இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி இல்லை, திடீர்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நம்ம வரதுக்கு. ஸோ அந்த ஃப்ளாட் வரும்போது நாங்கள் நிறைய பில்டர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது ஒரு பில்டர் எங்களுக்கு எல்லா அம்யூனிட்டிஸும் ஆஃபர் பண்ணுறேன்னு சொல்லி வந்து எல்லாமே இது பண்ணாங்க.